ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிமண்டி, அதாவது செட்டிநாடு புளிமண்டி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், செமி திக்னஸாக, ஃப்ளேவர்ஃபுல்லாக, ரிச்சாக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சதாங்க, கடாயில் நல்லெண்ணெய் விட்டு தூக்கலான தாளிப்பு போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தோடு கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா கருவேப்பிலை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. நல்லா சுருளாக வதங்கி வந்துடணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினா முருங்காவும் கத்திரிக்காவும் தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த முருங்காய் கத்திரிக்காய் மட்டும்தான் இதுக்கு ஆப்ட் ஆகும், வேறு காய்கறி செட் ஆகாது. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். 2 சின்ன நாட்டு தக்காளி, 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வத்த மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்து மைய அரைச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு முருங்காயை போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சாட்டே பண்ணதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கத்திரிக்காய் சேருங்க. எனக்கு கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்து அதோட பச்சை வாடை போக நல்லா வதக்கி எடுத்துடலாம். அதை மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கக்கூடிய புளித்தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி திட்டமான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணால் திட்டமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே கொதிச்சுக்கணும். கொதித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ தாங்க ஹைலைட்டே, வறுத்து அரைச்ச சோம்புத்தூள், சீரகத்தூள், வெந்தயம், இது 3யுமே நீங்கள் இது கூட சேர்த்துக்க போகிறீங்க. அதாவது சோம்புத்தூள், வெந்தயத்தூள், சீரகத்தூள், இது கூட ஃபைனல் டச்சாக ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வீடே கமன்னு இருக்கக்கூடிய அட்டகாசமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மண்டி செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது இடியாப்பத்தில் ஆரம்பித்து ஒயிட் ரைஸ் வரைக்கும் அட்டகாசமாக போகுங்க. இதுக்கு செட்டிநாடு பக்கங்களில் கெட்டி குழம்புன்னு ஒரு பேர் இருக்குங்க. இந்த குழம்பு 3 நாள் ஆனாலும் கெடாது, அட்டகாசமாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.